வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான சிக்கன் 65 இருக்கட்டும், இல்லை சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, இந்த மாதிரி எதுவுமே இதுக்கப்புறமா, அதாவது நாளையிலேருந்து எல்லாமே வந்து சிக்கனே வந்து தடை பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த திடீர் முடிவை எடுத்திருக்காங்க? ஸோ இதுக்கான இந்த போராட்டம் அப்படிங்கிறது வந்து பெர்மனண்ட்டாக இருக்குமா, இல்லை வந்து டெம்பரவரியாக இருக்கா? இது யாருக்கும் நடக்கிற பிரச்சனை. ஒரு நாளைக்கு மட்டும் சென்னையில் இத்தனை கிலோ கறி வாங்குறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஷாக்கிங்கான சில விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. சிக்கன் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன மாதிரியான ஆபத்துகள்லாம் இருக்கு, இது எல்லாத்த பத்தியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலா பேச போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் நாளைக்கு 31ஆம் தேதியிலேருந்து எங்கேயுமே வந்து சிக்கன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, இது வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது தடை போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே தான் நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இது வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு தடையுமே கிடையாது. இது யாருக்கும் நடக்கிற பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நம்மளுடைய தெருக்கல்ல இந்த பக்கத்து கடையில் இருக்க இந்த கோழி வியாபாரிகளுக்கும் பெரிய பண்ணை வச்சிருக்க முதலாளிகளுக்கும் இடையில நடக்கிற பிரச்சனை தான் வந்து இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு காரணமான ஒரு விஷயமா இருக்கு. சரி, ஓகே, ஏதாவது 1-2 கடையை மூடிட்டாங்க அப்படின்னு சொன்னா வேற ஒரு கடையில போய் நம்ம வந்து சிக்கன் சாப்பிடலாம், சிக்கன் வாங்கிக்கலாம். ஏன்னா சிக்கன் சாப்பிடாம நம்மளால வந்து இருக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு சிக்கன் பிரியர்கள்லாம் இங்க வந்து ஏகப்பட்ட பேர் இருக்கும். ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாளைக்கு மட்டுமே 60,000 இருந்து 1,00,000 கடைகள் வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து மூட போறதா சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, எதனால இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ கோழி பண்ணையில வச்சிருக்க முதலாளிகள் ஏதாவது என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க இருந்து இந்த கோழியை வாங்குறாங்கல்ல, அந்த கோழியை வந்து லாரியில ஏத்துறதுக்கு முன்னாடி வரைக்குமே என்ன பண்றாங்கன்னா, கண்டினியூவா அந்த கோழிக்கான தீவனம் போடுவோம்ல, அதை வந்து கண்டினியூவா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நம்மளால ஒரு லிமிட், ஒரு அளவுக்கு தான் வந்து சாப்பிட முடியும். அதுக்கு மேல சாப்பிட்டோம்னா என்ன ஆகும், நமக்கு வந்து வாமிட் வரும், நம்ம அதுக்கு மூலமா நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்ல. ஸோ அந்த மாதிரி தான் அது ஜீரணமாகாம அது அப்படியே அதுல போய் அந்த கோழியோட உடம்புல போய் தங்கிடுது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இப்படி கண்டினியூவா அந்த கோழிக்கு தீவனம் கொடுக்கறதுனால அந்த கோழியோட தொண்டை பகுதியா இருக்கட்டும், இல்ல கல்லீரல், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அழுகி போயிருது. இப்போ நம்ம ஒரு கறி வாங்கிட்டு வரும்போது என்னடா அது கறி கெட்டு போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியும், அந்த கறி வந்து ஸ்மெல் அடிக்கிற மாதிரியான காரணங்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே முக்கியமான ரீசன் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுதான் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த கோழி பண்ணை வச்சிருக்க முதலாளிகள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கோழிக்கு கொடுக்குற தீவனத்தை வந்து 3 ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த விற்கிற கோழி வியாபாரிகள்கிட்ட வந்துட்டு 10 ரூபா 12ன்னு சொல்லி 10 ரூபா 12 ரூபா வரைக்குமே சொல்லி என்ன பண்றாங்கன்னா, எடை அதிகமாக போட்டு ஆட்டிய போடுற மாதிரியான வேலைகளையுமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாளைக்கு வந்து இந்த போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த தீவனம் எல்லாமே வந்து ஜீரணமாகாம இருக்குல்ல, அதனால அந்த கோழியோட வெயிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமா, அதாவது எடை வந்து அதிகமா இருக்க மாதிரி காட்டுது. இப்போ லாரியில அந்த கோழியை வந்து ஏத்திட்டு போகும்போது அது என்ன பண்ணுதுன்னா, கழிவுகள், அந்த கோழியோட கழிவுகள் எல்லாத்தையுமே வந்து அந்த லாரியில இருக்கட்டும், அந்த லாரியை வந்து சுத்தம் பண்றதுக்கா இருக்கட்டும், இல்லை அந்த கடையை சுத்தம் பண்றதுக்கு அதுக்கு தனியா ஒரு ஆளை போடணும், அவனுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கணும், டைம் வேஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இது மூலமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ கோழி வியாபாரிகள் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சைட்ல இருந்து முக்கியமா 2 கோரிக்கை வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ கோழியை வந்து நீங்க லாரியில ஏத்துறதுக்கு முன்னாடி 15 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கோழிக்கு எந்த ஒரு தீவனமுமே கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே, அது உங்களால முடியாதா? அப்ப என்ன பண்றீங்க, 2024ல ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு ரூல்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுபடி பாத்தீங்கன்னா 8ல இருந்து 12 மணி நேரத்துக்கு வந்து எந்த ஒரு தீவனமுமே கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதையாவது நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுல யாருமே சொல்லாத சில சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சென்னையில மொத்தமா பாத்தீங்கன்னா இங்க மக்கள் தொகை அப்படிங்கிறது 1,20,00,000 பேர் இருக்கு. இப்போ இந்த தமிழ்நாடு கோழி வணிகர் கூட்டமைப்பு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு நாளைக்கு சென்னையில மட்டுமே பாத்தீங்கன்னா 1,24,00,000 கிலோ கறி வந்து வாங்குறாங்க. அந்த அளவுக்கு, அதாவது ஒருத்தவங்க 1 கிலோ வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ சிக்கனோட ரேட் வந்து ஒரு 200 ரூபா அப்படின்னு சொல்லி நம்ம அப்ராக்சிமேட்டா வச்சாலுமே 240 இருந்து 250 கோடி வரைக்கும் வருது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ கோழி வியாபாரியா இருக்கட்டும், இல்லை கோழி பண்ண வச்சிருக்க முதலாளிகள் 2 பேருக்குமே வந்து பயங்கரமான ஒரு லாஸ் ஆகதான் இது வந்து ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, சென்னையில் இவ்வளோ பேர் வந்து கறி வாங்குறாங்களா அப்படின்னா சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியம் தான். ஏன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து பிரியாணி கடைகள் நிறைய இருக்கு, அது
அது மட்டும் இல்லாம 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ், இன்னும் சில ஹாஸ்டல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சிக்கன் தான் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுலயும் சண்டேவா இருக்கட்டும் இல்ல ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னா இந்த சேல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்பவே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கூட அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கு தான் வந்து இங்க சிக்கனோட டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்கு. எதுக்காக சிக்கனை எல்லாருமே வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏழை எளிய மக்கள், மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாருக்குமே வந்துட்டு சீப்பா, அதாவது இது வந்து சீப் அப்படின்னா மற்ற ரேட்டை கம்மி பண்ணும்போது, மற்ற இப்போ மட்டனா இருக்கட்டும் இல்ல ஃபிஷ், நாட்டுக்கோழி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கம்பேர் பண்ணும்போது சிக்கன் வந்து நமக்கு கொஞ்சம் மலிவா கிடைக்கிறதுனால தான் அதை எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரிடா, இப்போ நாட்டுக்கோழியுமே கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இந்த போராட்டம் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பிராய்லர் கோழிக்கு மட்டும்தான். நாட்டுக்கோழி அப்படிங்கிறது எப்பவுமே கிடைக்கும். இன்னொரு பக்கம் இப்போ ஹோட்டலெல்லாம் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மட்டனு ஃபிஷ்ஷு இதெல்லாம் வந்துட்டு அதிகமா இதுக்கப்புறமா தயார் பண்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகளுமே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னு வைங்களேன், அதோட ரேட்டு எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தாறுமாறா ஏற்றிடுவாங்க. இன்னொரு பக்கம் இந்த கோழி பண்ண முதலாளிகள்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நார்மலா அந்த கோழியை வந்து வண்டியில ஏற்றிட்டு வரும்போது அதிக வெயில் அது என்ன ஆயிரும், மயக்கமாயிரும், அது வந்து இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோழி மேல வந்து தண்ணியை தெளிச்சு விட்டுட்டே இருப்பாங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கோழிக்கு வந்து அதிகமா இந்த தண்ணி தாகம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது அதிகமா தண்ணி குடிக்கும் போது அதோட வெயிட் வந்து, அதாவது அங்க இருந்து வாங்கிட்டு வரும்போது என்ன வெயிட் இருந்துச்சோ அதே ஒரு வெயிட் தான் இருக்கும். ஆனா கடை வியாபாரிகள் வந்து வெயிட் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகும், அது திரும்பவும் அந்த மலமெல்லாம் வந்து கழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கோழியோட வெயிட் அப்படிங்கிறது வந்து கம்மி ஆயிரும். இதை வச்சுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கோழி பண்ணை முதலாளிகள் எல்லாருமே வந்துட்டு பயங்கரமான ஒரு மோசடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த எதுக்காக அந்த மாதிரி தண்ணி தெளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கோழி எல்லாமே வந்து இறந்து போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த நெகட்டிவான விஷயங்களுமே வந்து இருக்கு. இப்போ இதோட குடல் பகுதியில இருக்க அந்த கிருமி, அந்த பாக்டீரியா எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதை வாங்கிட்டு போற நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம சாப்பிட்றதுனால நமக்குமே வந்து இந்த லூஸ் மோஷன் அந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் இல்ல ஏதாவது உடம்பு சரியில்லாம போற இந்த மாதிரியான பிரச்சனைகளுமே வந்து சூட்டை கிளப்பிட்டு ஏதாவது வேலையை காட்டி விட்டுரும். இந்த மாதிரியான காரணங்கள் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு கோழியிலே பார்த்தீங்கன்னா 100 கிராம் அந்த ஜீரணமாகாத அந்த தீவனம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ இதனால மட்டுமே எவ்வளவு லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 12 கோடி லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாருக்கு லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கோழியை விற்கிறவங்களுக்கும் அதை வாங்கி சாப்பிட்ற நமக்கும் தான் வந்து லாஸ் ஆகுது. யாருக்கு லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கோழி பண்ணையை வச்சிருக்க முதலாளிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் வந்துட்டு இது மூலமா மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. நாளைக்கு தான் வந்து இந்த போராட்டம் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சரி, ஓகே, இது டெம்பரவரியா இருக்குமா இல்ல பெர்மனண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க சைட்ல இருந்து சொல்றது கால வரையறையின்றி போராட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட கோரிக்கை வந்து நிறைவேற வரைக்கும் இந்த போராட்டம் அப்படிங்கிறது கண்டினியூவா தொடரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்போ சிக்கன் சாப்பிடாம வந்து யாராலையுமே வந்து இருக்க முடியாது. சரி, ஓகே, இப்போ என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நியூஸ் வந்து முன்னாடியே வந்துருச்சுல்ல, அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா 2-3 நாளைக்கு முன்னாடியே சிக்கன்லாம் வாங்கி எல்லாமே வந்து பதுக்கி வச்சுட்டாங்க. உங்களுக்கே பொதுவாக தெரியும், இப்போ கேஸ் வந்து பிரச்சனையா போயிட்டு இருக்கும்போது கேஸை வந்து அதிக விலைக்கு விற்றாங்கல்ல, அதே மாதிரியே தான் இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா சிக்கனையுமே வந்து அதிக விலைக்கு விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறத விட கண்டிப்பா அதுதான் வந்து நடக்கும். இந்த கோழி வியாபாரிகள் அவங்கலாம் வந்துட்டு என்ன மாதிரியான முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, புதுச்சேரியிலையுமே வந்துட்டு இதுக்கப்புறம் நாளையில இருந்தே வந்து கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பக்கத்து ஸ்டேட்டான இப்போ கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்க கோழி பண்ண முதலாளிகள்ட்ட இருந்து நம்ம வாங்கி இங்க விற்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளானிங்குமே வந்து போட்டிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ இந்த கால்நடை பராமரிப்பு துறையா இருக்கட்டும் இல்லை இது சம்பந்தப்பட்ட முக்கியமானவங்கலாம் வந்துட்டு என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறதுல தான் இப்போ இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதை வந்து ரொம்பவே சீக்கிரமா சால்வ் பண்ணிடுவாங்க. ஏன்னா சிக்கன் சாப்பிடாம வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு சாதாரண பிரச்சனை கிடையாது, இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஸோ முடிஞ்ச வரைக்குமே இப்போ சின்ன கடையில் வச்சிருக்க கோழி வியாபாரிகளா இருக்கட்டும் இல்ல பெரிய பண்ணை வச்சிருக்க முதலாளிகள் 2 பேரையுமே வந்து கூப்பிட்டு வச்சு சமரசமா பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? உங்களுக்கு சிக்கன் வந்து எந்த அளவுக்கு பிடிக்கும்? சிக்கனால நமக்கு வந்து எவ்வளோ பெரிய ஆபத்துகள்லாம் வந்து இருக்கு. ஸோ இதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை ரொம்ப ஈஸியா டீட்டெயிலா அதுவும் 10 நிமிஷத்துக்குள்ள தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.